ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தயாராகிவிட்டது. 2026 பொங்கல் பரிசு மற்றும் 21 பொருட்களை உங்களுக்காக வழங்க இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்கீம் அப்டேட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வரக்கூடிய பொங்கல் பரிசு தொகை 5000 சரிங்களா. ஸோ அதுவும் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை சரிங்களா. இந்த 3 வகையான அட்டைகள் என்னென்ன, அது மட்டுமே இல்லாமல் இந்த தடவை போன வருஷம் பொங்கலுக்கு எந்த விதமான பரிசு தொகையும் தராதனால் 2025 ஸோ இந்த வருஷம் அது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசுக்காக டோக்கன் வரக்கூடிய நவம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து டோக்கனை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் ஒரு 5000 பொங்கல் பரிசு தயாராகி கொண்டிருக்கிறது. பொங்கல் கிஃப்டாக அரிசி, சர்க்கரை, ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே பொங்கல் பரிசு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை தட்டி விட்டுட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ ரெகுலராக எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லிகிட்ருக்கோம். தீபாவளிக்கு தரக்கூடிய பொங்கல் பரிசை பொங்கலுக்கு தர போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் என்னென்னா, பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்காது. ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல், அதே மாதிரி ஒரு முக்கியமான அப்டேட் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும், எந்தெந்த அட்டைகளுக்கு யார் யாருக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பரிசு தொகை அதே மாதிரி 21 வகையான பொருட்கள் யார் யாருக்கு கிடைக்க போகுது எல்லாமே தெளிவாக இருக்க போகுது. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை பொங்கல் கிஃப்ட் வழங்கி வருகிறது. இந்த தொகுப்பில் வழக்கமாக பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை இடம்பெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தல் தொடங்குகிற டைம் வந்துவிட்டதுங்க. ஸோ சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அரசு 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் வச்சுருக்காங்க. ஸோ சட்டமன்ற தேர்தல் வரவிருப்பதால் பரிசு தொகை ரொக்க பணம் குறித்து வழங்கப்படுமா, ஜனவரி முதல் வாரத்தில் தெரிய வரும் என்று அதே போல தான் இதற்கான அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு வழங்கும் இந்த பொங்கல் பரிசு பொதுவாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு உள்ளது. ஆனால் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகை கிடைக்காது என்பதே உண்மை. சில அட்டைதாரர்களுக்கு அட்டை இருந்தும் பரிசு வழங்கப்படாது. அதனால் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வழங்கப்படும் எல்லா பொருட்களும் கிடைக்கும். அதாவது NPHH, PYY, AYY இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே பொங்கல் பரிசு வழங்க இருக்காங்க. மற்ற 2 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு கிடைக்காது பொங்கல் பரிசு. ஸோ அடுத்ததாக யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு கிடைக்காதுன்னா, இந்த சர்க்கரை பெறாத நபர்கள், அடையாளத்துக்காக வச்சுருக்கிற இந்த வகையான ரேஷன் கார்டுக்கு பீரியாரிட்டி கார்டு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டில் இருக்கிறவங்களுக்கு பொங்கல் பரிசு கிடையாது. ஸோ அன்ன யோஜனா அரிசி 35 கிலோ அட்டை உள்ளிட்ட அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் இது கிடைக்கும். அடுத்ததான் முன்னுரிமையற்ற அரிசி அட்டை அனைத்து பொருட்களுக்குமே கிடைக்கும். இருக்காமல் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே கிடைக்காது. முன்னுரிமை அற்றவர்களுக்குண்டான அட்டைகளுக்கு இது கிடைக்காது. ஸோ கிட்டத்தட்ட வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த பொங்கல் பரிசு பெற முடியும். இதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, வரக்கூடிய தேர்தலின் முன்னிட்டு டோக்கன்கள் எல்லாமே இன்று இந்த நவம்பர் 5ஆம் தேதி முதல் வெளியிட போகிறாங்க. டோக்கன்கள் அனைத்துமே இப்போந்தே நீங்கள் பெற்று வைத்து கொள்ளுங்க. ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் இதற்கான டோக்கன்கள் வழங்க போகிறாங்க. அமௌண்ட்டும் ரேஷன் கடையில் தான் வழங்குவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகள், கவர்மெண்ட் ஸ்கீமை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தயாராகிவிட்டது.
2026 பொங்கல் பரிசு மற்றும் 21 பொருட்களை உங்களுக்காக வழங்க இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்கீம் அப்டேட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வரக்கூடிய பொங்கல் பரிசு தொகை 5000 சரிங்களா. ஸோ அதுவும் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டுமே கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை சரிங்களா. இந்த 3 வகையான அட்டைகள் என்னென்ன, அது மட்டுமே இல்லாமல் இந்த தடவை போன வருஷம் பொங்கலுக்கு எந்த விதமான பரிசு தொகையும் தராதனால் 2025 ஸோ இந்த வருஷம் அது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசுக்காக டோக்கன் வரக்கூடிய நவம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து டோக்கனை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் ஒரு 5000 பொங்கல் பரிசு தயாராகி கொண்டிருக்கிறது. பொங்கல் கிஃப்டாக அரிசி, சர்க்கரை, ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே பொங்கல் பரிசு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை தட்டி விட்டுட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ ரெகுலராக எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லிகிட்ருக்கோம். தீபாவளிக்கு தரக்கூடிய பொங்கல் பரிசை பொங்கலுக்கு தர போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் என்னென்னா, பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்காது. ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல், அதே மாதிரி ஒரு முக்கியமான அப்டேட் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும், எந்தெந்த அட்டைகளுக்கு யார் யாருக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பரிசு தொகை அதே மாதிரி 21 வகையான பொருட்கள் யார் யாருக்கு கிடைக்க போகுது எல்லாமே தெளிவாக இருக்க போகுது. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை பொங்கல் கிஃப்ட் வழங்கி வருகிறது. இந்த தொகுப்பில் வழக்கமாக பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை இடம்பெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தல் தொடங்குகிற டைம் வந்துவிட்டதுங்க. ஸோ சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அரசு 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் வச்சுருக்காங்க. ஸோ சட்டமன்ற தேர்தல் வரவிருப்பதால் பரிசு தொகை ரொக்க பணம் குறித்து வழங்கப்படுமா, ஜனவரி முதல் வாரத்தில் தெரிய வரும் என்று அதே போல தான் இதற்கான அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு வழங்கும் இந்த பொங்கல் பரிசு பொதுவாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு உள்ளது. ஆனால் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகை கிடைக்காது என்பதே உண்மை. சில அட்டைதாரர்களுக்கு அட்டை இருந்தும் பரிசு வழங்கப்படாது. அதனால் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வழங்கப்படும். எல்லா பொருட்களும் கிடைக்கும். அதாவது NPHH, PYY, AYY இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே பொங்கல் பரிசு வழங்க இருக்காங்க. மற்ற 2 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு கிடைக்காது பொங்கல் பரிசு. ஸோ அடுத்ததாக யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு கிடைக்காதுன்னா, இந்த சர்க்கரை பெறாத நபர்கள், அடையாளத்துக்காக வச்சுருக்கிற இந்த வகையான ரேஷன் கார்டுக்கு பீரியாரிட்டி கார்டு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டில் இருக்கிறவங்களுக்கு பொங்கல் பரிசு கிடையாது. ஸோ அன்ன யோஜனா, அரிசி 35 கிலோ அட்டை உள்ளிட்ட அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் இது கிடைக்கும். அடுத்ததான் முன்னுரிமையற்ற அரிசி அட்டை அனைத்து பொருட்களுக்குமே கிடைக்கும். இருக்காமல் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே கிடைக்காது. முன்னுரிமை அற்றவர்களுக்குண்டான அட்டைகளுக்கு இது கிடைக்காது. ஸோ கிட்டத்தட்ட வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த பொங்கல் பரிசு பெற முடியும். இதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, வரக்கூடிய தேர்தலின் முன்னிட்டு டோக்கன்கள் எல்லாமே இன்று இந்த நவம்பர் 5ஆம் தேதி முதல் வெளியிட போகிறாங்க. டோக்கன்கள் அனைத்துமே இப்போந்தே நீங்கள் பெற்று வைத்து கொள்ளுங்க. ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் இதற்கான டோக்கன்கள் வழங்க போகிறாங்க. அமௌண்ட்டும் ரேஷன் கடையில் தான் வழங்குவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகள், கவர்மெண்ட் ஸ்கீமை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.